ரமேஷ், தற்போது இந்த வருடமும் ஆளுநர் உரை என்பது சர்ச்சையா மாறி இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடந்தது? சட்டப்பேரவையில் சரியாக 9:30 மணிக்கு கவர்னர் வந்ததும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தார்கள். முதலமைச்சரும் கவர்னரும் ஒருவரை பார்த்து வணக்கம் செலுத்திக் கொண்டார்கள். இப்ப வந்தவுடன் கவர்னர் அங்க தன்னுடைய இருக்கை அருகே சென்றார். அதற்கு பிறகு 9:30 மணிக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. அதற்கு பிறகு கவர்னர் சிறிது நேரம் காத்திருந்தார். ஏனென்று சொன்னால் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் இசைக்கப்படவில்லை. உடனடியாக சபாநாயகர் எழுந்து கவர்னர் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் இந்த முறை தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை நீங்கள் வாசிக்க வேண்டும், என்னுடைய அம்பல் ரெக்வஸ்ட் என்று பேசினார். அதற்கு கவர்னர் என்ன சொன்னார்னா, நான் தொடர்ச்சியாக அரசு மீது வருத்தம் அளிக்கிறது, டிசப்பாயின்மெண்ட் வித் ஸ்பீக்கர் என்று சொன்னார். அதாவது சபாநாயகர் மீது எனக்கு வருத்தம் இருக்கிறது, நான் பலமுறை சொல்லியும் அதாவது கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை நீங்கள் ஏற்கவில்லை. அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பிறகு பார்லிமெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா தேசிய கீதம் இசைக்கப்படும், ஆரம்பத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படும், எனவே அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் இது தமிழக சட்டமன்றம் ஏற்கனவே கடைபிடித்து வரக்கூடிய மரபு. எனவே தமிழ் தாய் வாழ்த்து முடித்த பிறகு அதுக்கு பிறகு அவை பேரவை அந்த ஆளுநர் உரைக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று சொன்னால், ஆனால் கவர்னர் வெளிநடப்பு செய்துவிட்டார். இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காட்டி அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. விக்னேஷ்.